அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். நேற்று, அதாவது 23/12/24ங்கிறது நம்ம கக்கன் ஐயாவுடைய நினைவு நாளுங்க. நான் அவரை பற்றி நிறையா படிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்கிறத கூட கேட்டிருக்கேன். நீங்கள்லாம் எந்தளவுக்கு எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ அவருடைய மனைவி அங்கே இருந்த அரசாங்க ஊழியர்கிட்ட மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதை சொன்னதுக்கு அப்படி படுத்துக்கிட்டு இருந்தவர், அவர் ஒரு அரசாங்க ஊழியர், அவர் உன்னோட வேலை செய்யறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்டு நீயே போய் அந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் ஒரு முறை பஸ்ஸில் பயணம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு போக வேண்டிய இடத்தளவுக்கு அவர்கிட்ட பயண காசு இல்லை. அந்த கண்டக்டர் சொல்லிக்கிறார், ஐயா நீங்கள் உட்காருங்க, நான் கொண்டு போய் இறக்கி வரேன். அதெல்லாம் வேண்டான்னு தங்கிட்டு எவ்வளவு காசு இருந்துச்சோ அந்தளவுக்கு காசு மட்டும் கொடுத்து அந்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கி நடந்து போயிட்டாருங்களாம். யாரோ ஒரு மனிதர் ஒரு தங்க பேனாவை கொண்டு பரிசு கொடுக்குறாரு அவருக்காக. உடனடியாக அந்த பேனாவை நீ இந்த அரசு அலுவலகத்துடைய ரெஜிஸ்டரில் அதை எழுதி வை அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு ஒரு ஐயா, நான் உங்களுக்காக தான் கொடுத்தேன் ஐயா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாருங்க. ஜெயகாந்தன் ஐயா ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். 2 பேரும் ஒரு ரயில் பயணத்துக்கு போயிட்டு ஒரு ஆடம்பர மாளிகையில், அதாவது அரசு மாளிகை இருக்கும் இல்லைங்களா, அங்கே தங்குறாரு. அந்த மாளிகையில் இவர் ரொம்ப ஆடம்பர பிரியர் நம்ம ஜெயகாந்தன். அவருடைய அந்த ஷேவ் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ இதெல்லாம் ஷேவ் பண்ணி அதுக்கு ஆஃப்டர் வாஷிங் எல்லாம் போட்டு அவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அவர் ஒரு பிளேட் எடுத்து 2ஆக உடச்சி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு சின்ன காயமோ ரத்தமோ வராமல் அழகாக ஷேவ் பண்ணிவிட்டு சொன்னாருங்களா, இதுக்கேயா நீ இவ்வளோ செலவு பண்ணுற, இவ்வளோ நேரம் எடுத்துக்கிற, இதெல்லாம் நாங்கள் சிறைச்சாலையில் இருந்தப்போ கற்றுக்கிட்டது அப்படின்னு சொன்னாருங்களாம். இப்படி நான் அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு அவரை கூப்பிடும்போது தன்னை அழைக்க வந்த மனிதரை நீங்கள் முன்னாடி போங்க பின்னாடி வரேன்னு சொல்லிவிட்டு லேட்டாக போயிருக்கிறார். ஏங்க ஐயா லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டதுக்கு கேட்டிருக்கிறது ஒரே ஒரு வேட்டி தான். அந்த வேட்டி அழுக்காக இருந்தது, அதை துவைச்சி போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு கட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களாம். இப்படி இருந்த மனிதரை தான், இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு அமைச்சரை தான் நம்ம காமராஜர் ஐயாவை தோத்தடித்த மாதிரியே 1967 வருஷம் சட்டமன்ற தேர்தலில் கக்கன் ஐயா தோற்று போயிட்டார். நம்ம தோக்க வச்சுட்டோம். அதிலிருந்து அவர் அந்த பொது வாழ்க்கையிலிருந்து விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் இறக்குற வரைக்கும் அவர் வரலை. இப்படியெல்லாம் நல்ல மனிதர்களை நம்ம தோற்கடித்து மரண பாதையில் அனுப்பிச்சி வச்சுட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த கருத்தோடு நீங்கள் ஒத்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப வலிச்ச விஷயம் இதெல்லாம். கக்கன், காமராஜர் இவங்கெல்லாம். இது எனக்கு கட்சி சார்ந்தோ அரசியல் சார்ந்தோலாம் நான் சொல்லலைங்க. தனிப்பட்ட மனிதர்களாக நான் அவங்கள பார்த்து தான் சொல்கிறேங்க. சரிங்களா, நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜெயாற்றை வென்றார்.